இல்லை ஏம்ல எப்போ பார்த்தாலும் சுபாச்சேன்னு கத்திட்டு கிடக்க கோட்டி அப்படின்னு இந்த ப்ரெஷர் ரமேஷ்ட கேட்டோம்ல. உடனே அவன் சொல்லுது, அண்ணாச்சி மஞ்சு மேல் பாய்ச்சின்னு ஒரு மலையாள படம் அண்ணாச்சி, மொத்த தமிழ்நாடும் கூட்டமாக தியேட்டரில் போய் பார்க்க மலையாள படம் இதுதான் அண்ணாச்சி அப்படிங்க. கோட்டிக்காரன் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் கலைவாணி, சிவசக்தி, லட்சுமின்னு தியேட்டர்கள் கொடிகட்டி பறந்த காலத்தில் எப்பேற்பட்ட மலையாள படங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு தெரியுமால. எல்லாமே டபுள் ஹீரோயின் பிளேஸ்ட் த்ரில்லர் சப்ஜெக்ட் மூவிஸ். நாங்கள் ஒரு தடவை ஸ்கூலை கட்டடிச்சுட்டு என் கிளாஸ் போயிலும் எல்லாம் கூட்டாமல் போய் பார்க்க உட்காந்துருக்கோம். பார்த்தா பக்கத்து சீட்டில் எங்கள் சயின்ஸ் வாத்தியாரி அவர் எங்களை பார்த்து இது பயாலஜி சம்மந்தப்பட்ட படம்னு சொன்னானும் தாண்டே பார்க்க வந்தேன் அப்படின்னா உடனே நாங்களும் அதுக்கு தான் சார்வால் வந்தோம், நாங்களும் அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னோடனே வெரி குட் அப்படின்னு சொன்னார். எல்லாம் ஒன்றா உட்காந்து கூட்டமாக பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கல, சனிக்கிழமை ராத்திரி 12 மணி ஆனால் போதும் சூர்யா டிவியில் டனால்னு போட்டுருவான். நாங்கள் ஹாஸ்டல் வாடன்னு ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு டிவி ஹாலில் கூட்டமாக போர்வையை போத்திட்டு உட்காந்து பார்த்தா மலையாள படங்கள்லாம் எப்பேற்பட்ட மகா காவியங்கள். அமேசான் பிரைம் வந்த பின்னே மலையாள படம் காண ஆரம்பித்த நீங்களுக்கு எங்கே நிலையை அறியும் அதெல்லாம். ஐயோ.